நிலையில அதிமுக தொடர்ந்து தோல்வி பெற்று வரதால ஏதாவது வெற்றி கூட்டணியில இணைஞ்சு தேமுதிக கட்சிக்கு அங்கீகாரம் பெற வேண்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வந்தாங்க. அதிமுகவோட நிச்சயமா கூட்டணி கிடையாதுன்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவரும் மறுத்துட்டாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கலாம்னு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நடிகர் விஜய் செவிசாய்க்கல. இந்த நிலையில திமுக கூட்டணியை பலப்படுத்திட்டா அதிமுகவை எளிதா தோற்கடிச்சிடலாம் என்ற புதிய வியூகம் திமுக தரப்புல அமைக்கப்பட்டு வருது. இதன் அடிப்படையில அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களான டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை திமுகவோட இணைச்சிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து இதற்கான திரைமறைவு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இப்போ எந்த கட்சியோடையும் கூட்டணி வாய்ப்பு இல்லாத நிலையில டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் திமுகவுல இணைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில திமுக அல்லது தமிழக வெற்றி கழகம் ஆகிய ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கலாம்னு ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் முடிவு செஞ்சிருந்தாங்க. இதனால ரெண்டு பக்கமே காய்களை நகர்த்திட்டு வந்தாங்க. இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்துடைய வியூகம் மாறி இருக்கு. வர தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது சந்தேகமாகிவிட்ட நிலையில கடந்த மாதம் திமுகவோட கூட்டணி சேர்வது என்று உறுதி முடிவு எடுத்துட்டாங்க. இது தொடர்பா திமுக மேலிடத்துல அவர் பேசி வந்தாங்க. தனக்கு 15 தொகுதிகள் தரப்பட வேண்டும்னு அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால பேச்சுவார்த்தை இழுபறியாவே நீடிச்சிட்டு வந்தது. இப்போ திமுக தரப்புல தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் தரலாம்னு பேசப்பட்டு அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. 8 தொகுதிகள்ல ஏதாவது ஒரு தொகுதி பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார்னு தெரிய வந்திருக்கு.